everyone. Good day to you all. இதற்கு முந்தைய வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் எவ்வாறு passive sentences, active sentences எவ்வாறு passive sentence மாற்றுறது என்றதை பற்றி போன வீடியோல பார்த்திருந்தோம். அது எல்லோருக்கும் விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். ஆக்டிவா passive மாற்றும் போது நாங்கள் be form பயன்படுத்துவோம். அதோடு நாங்கள் past participle தான் நாங்க பாவிக்க வேண்டிய verb உடைய pattern. இப்போ உதாரணத்துக்கு the pen was broken by Ravi. இதனுடைய ஆக்டிவ் வசனம் Ravi broke the pen. பேனா உடைக்கப்பட்டது ரவியால். ரவி உடைத்தான் பேனாவை. ஆங்கில முறையில சொல்லும் போது வினைச்சொல் ரெண்டாவதா வரணும்னு தெரியும். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். இதுதான் நாங்கள் ஆங்கிலத்துல பயன்படுத்துற வசன அமைப்பு முறை. தமிழை போல வினைச்சொல்ல கடைசியில போடலாது. ரவி பேனாவை உடைத்தான் என்று வராது. இங்கிலீஷ்ல ரவி உடைத்தான் பேனாவை. ரவி broke the pen. நான் போனேன் கடைக்கு. I went to shop. அவள் வந்தாள் வீட்டுக்கு. She came home. அப்போ பாசிவிலையும் அதே ஸ்ட்ரக்சர் தான். வசன அமைப்பு மாற இல்லை. பாருங்க, பேனா இதான் எழுவாய், உடைக்கப்பட்டது வினைச்சொல். எத்தனை நாங்க பயனில்லைன்னு சொன்ன தமிழ்ல யாரால என்றது நாங்க இங்க போறோம். பை ரவி. அப்போ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது எந்த ஒரு passive வசனத்தையும் கேள்வியா மாத்துறத பார்ப்போம். எப்படி ஒரு passive வசனத்தை கேள்வியா மாத்துறது. And bought a pen. and ஒரு பேனாவை வாங்கினாள். இது ஆக்டிவ் வசனம். உங்களுக்கு தெரியும் இது ஆக்டிவ். ஏன்னு கேட்டா அந்த செயலை செய்யற நபர் முன்னுக்கு வாரார். and வாங்கினாள் ஒரு பேனா. இது நாங்க passive மாத்தும் போது உங்களுக்கு தெரியும் a pen was bought by an. இதற்கு நாங்க பார்த்த வசனம் passive-ஆக்கி இருக்கிறோம். இதை நான் இப்ப கேள்வியா மாத்த போறேன். கேள்வியா மாத்துறதுக்கு ஆங்கிலத்துல வரையறுக்கப்பட்ட முறை இருக்குது. கேள்வி சொல், அதுக்கு பிறகு ஹெல்பிங் verb, அதுக்கு பிறகுதான் சப்ஜெக்ட் எழுவாய், அதுக்கு பிறகுதான் verb போடலாம். சாதாரண ஒரு கேள்வி கேட்கும்போது where did you go? எங்கே போனாய்? where did you go? எங்கே போவாய்? where will you go? எங்க வழக்கமா போறது? where do you go? அப்ப முதல்ல கேள்வி சொல்ல போடுறோம். இதுல இருந்த ஒரு கேள்வி நாங்கள் உருவாக்குவோம். and bought a pen. and ஒரு பேனாவை வாங்கினாள். அந்த வசனத்துல பேனாவை கேள்வி விடையா மாத்துறதா இருந்தால் இந்த பேனா விடையா வரும்போது நீங்கள் எழுதுவீங்க what did and buy. what did and buy. இது ஆக்டிவ் கேள்வி. and என்ன வாங்கினாள்? what did and buy என்று போடுங்க. bought வராது. என்ன இங்க இறந்த காலம் வரபடியா what did and buy. இது ஆக்டிவான கேள்வி, செயலை செய்யற நபரை பற்றிய கேள்வி. and என்ன வாங்கினாள்? question word, helping verb, subject verb. இப்ப நாங்க பார்க்க போறது இந்த வசனத்துல பேனா விடையா வரும்போது இங்க இருக்குது பேனா. முதல்ல ஆப்ஜெக்டா இருந்தது, இங்க சப்ஜெக்டா வந்தது. இப்ப நல்லா கவனிங்க. முதலாவதுல நாங்க கேள்வி எழுதுறோம். பேனா ஆன்சரா வரும்போது what did and buy a pen. இதான் விட.
இப்போ அதே விடைய கேள்விக்கு மாற்றும் போது பேசிவ்ல இருந்து கேள்வியை மாத்திரம் பாருங்க. என்ன வாங்கப்பட்டது என்பவரால். அது எப்படி கேட்கிறேன் பாருங்க. என்ன வாட், இங்க வரக்கூடிய ஹெல்பிங் டிட் அல்ல வாஸ். அதுல இருக்கிற ஹெல்பிங் வேர்பே நீங்க பயன்படுத்துங்க. வாட் வாஸ் bought by an. அவ்வளவுதான். அப்ப இதுல இலகுவா இருக்கிற என்ன பி ஃபார்ம் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப் தேட தேவையில்லை. மேல உள்ள கேள்வியை பாருங்க. வாட் டிட் சொல்லி நாங்க தான் யோசிச்சு போடுறோம். இறந்த கால கேள்வி and என்ன வாங்கினாள், வாட் டிட் and பை. ஆனா பேசிவ் சென்டென்ஸ்ல உங்களுக்கு அந்த சிக்கல் வராது. ஏனென்றால் வசனத்துல ஹெல்பிங் வேர்ப் கட்டாயமா இருக்கும். பேனா வாங்கப்பட்டது, பென் வாஸ் bought. பேனா வாங்கப்படுகிறது, பென் இஸ் bought. பேனா வாங்கப்படும், பென் வில் பி bought. அப்படி ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப் இங்க இருந்து கொண்டே இருக்கும் பேசிவ் வசனத்துல. அப்ப உங்களுக்கு பேசிவ்ல கேள்வியா மாத்துறது இலகுவா இருக்கும். ஏனென்றால் ஹெல்பிங் வேர்ப் கொஸ்டின் வேர்ட் உங்களுக்கு தெரியும். வாட் என்ன வாங்கப்பட்டது, அந்த பட்டதுக்குரிய சொல்லுதான் வாஸ். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாட் வாஸ் bought யாரால, பை an. அப்ப நீங்க அதே ஸ்ட்ரக்சர் தான், அதே கொஸ்டின் ஸ்ட்ரக்சர். கொஸ்டின் வேர்ட், ஹெல்பிங் வேர்ப், வேர்ப், வேர்போட வசம். இங்க வந்து நாங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள தான் பயன்படுத்துவோம். அது அடுத்தது யாரால. ரைட். அப்ப கொஸ்டின் வேர்ட் ஹெல்பிங் வேர்ப் வேர்ப் வர்றது மாறி இல்லை, பை an. அது அங்கால நபரை போட்டுக்கணும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். Sri Lankans eat rice. இலங்கையர்கள் சோறை உண்கிறார்கள். வழக்கமா நாங்க சாப்பிடுற சாப்பாடு சோறு. அப்ப ஸ்ரீலங்கன்ஸ் eat rice. இதை நீங்க பேசிவா மாத்த சொன்னா செய்வீங்க. rice is eaten by Sri Lankans. ஏன் was போடாம is போடுறோம்? இது நிகழ்காலம். இலங்கையர்கள் சோறை உண்கிறார்கள். சோறு இலங்கையர்களால் உண்ணப்படுகிறது. முதல் போட்டது வாஸுக்கு பட்டது என்று வரும். அது இங்க போடுகளாது இஸ் போடுறோம், படுகிறது. இப்போ நாங்க இதுல மேல உள்ள வசனத்துல கேள்வியா மாத்த போறோம். ரைஸ் விடையா வரணும்டா என்ன கேள்வி கேட்போம்? இலங்கையர்கள் எதை உண்கிறார்கள்? இங்க கேள்வி வந்து ரைஸுக்குரியது கேள்வியா இருக்கக்கூடிய வாட் டூ, இங்க டூ போடுறோம். வாட் டூ ஸ்ரீலங்கன்ஸ் ஈட், வாட் டூ ஸ்ரீலங்கன்ஸ் ஈட். இது நிகழ்கால கேள்வியாக டிட் போடியில் அது டூ போடுறோம். வாட் டூ ஸ்ரீலங்கன்ஸ் ஈட். அதுக்கு ஆன்சர் வந்து ரைஸ். அதே ஆன்சரை பேசிவ்ல மாற்றும் போது இலங்கையர்களால் எது உண்ணப்படுகிறது, அதுக்கும் எதுதான் கேள்வி. வாட். ஆனால் இங்க நீங்க போட வேண்டிய சொல்லு இஸ். வாட் இஸ் ஈட்டன், இனித்தான் பை ஸ்ரீலங்கன்ஸ். அதுக்கு ஆன்சர் ரைஸ். ஏன்னா இங்க ஆக்டிவ் சென்டென்ஸ் பேசிவா. ஒரு கேள்வியில ஆக்டிவா இருக்கிற கேள்வி எப்படி பேசிவா மாத்திரம்னு பாருங்க. வாட் டூ ஸ்ரீலங்கன்ஸ் ஈட், இலங்கையர்கள் எதை உண்கிறார்கள். வாட் இஸ் ஈட்டன் பை ஸ்ரீலங்கன்ஸ், எது இலங்கையர்களால் உண்ணப்படுகிறது. அப்போ கேள்வி நிகழ்கால கேள்வியா இருக்கும்போது இஸ் வரும். அதே நேரம் இந்த ஒப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா வந்தா ஆ வரும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். Sri Lankans speak Sinhala and Tamil. இலங்கையர்கள் சிங்களத்தையும் தமிழையும் பேசுகிறார்கள். ஸ்பீக் பாஸ்ட் டென்ஸ்ல, ஸ்பீக் பிரசன்ட் டென்ஸ்.
அப்போ இதை பேசிவா மாற்றும் போது ஏற்கனவே பார்த்த வசனம் தான், போன வீடியோல நீங்க பாத்துறீங்க. Sinhala and Tamil are spoken by Sri Lankans. Sinhala and Tamil are spoken by Sri Lankans. இப்போ நாங்கள் முதலாவது வசனத்தை கேள்வியா மாற்றுவோம். இலங்கையர்கள் என்ன மொழியை பேசுகிறார்கள்? என்ன மொழி? வாட் லாங்குவேஜஸ் என்று வருது. வாட் லாங்குவேஜஸ், என்ன மொழிகளை? வாட் லாங்குவேஜஸ் டு Sri Lankans speak? What languages do Sri Lankans speak? இங்க do என்று சொல்ல நாங்க தான் போட்டுக்கொள்ளணும் என்ற நிகழ்கால கேள்வி. ஆனால் இதுல உங்களுக்கு சிக்கல் வராது. அதே கேள்வி சொல்லுதான். What languages are spoken? இங்க இருக்கிற அதே தான் இங்கே வரும். are spoken by Sri Lankans. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு எப்படி பேசிவில கேள்வி ஆக்குறது. என்ன கேள்வி என்றாலும் கட்டாயமா பி ஃபார்ம் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதே போல நாங்கள் விடைக்குரிய கேள்வி சொல்ல சரியா செலக்ட் பண்ண வேணும். விடைக்குரிய கேள்வி சொல்ல உதாரணமாக ஒரு ஆள் விடையா வரும்போது ஹூ, இடம் விடையா வரும்போது வேர், பொருள் விடையா வரும்போது வாட், டைம் விடையா வரும்போது வென், காலத்தை காட்டுற சொல்லு கேள்வி சொல்லு வென், ஒரு நபருக்கு கேள்வி சொல்லு ஹூ, ஒரு பொருளுக்கு வாட். இந்த கேள்வி சொற்களை சரியா தெளிவு செய்ய வேணும். அதுக்கு அடுத்தபடியா இஸ், வாஸ், வேர் இந்த சொற்கள் தான் ரெண்டாவது வரும். அதுக்கு பிறகுதான் அந்த பார்ட்டிசிபிள் வேர்பை அப்படியே போடுங்க. அடுத்தது அங்கே வர செயலை செய்த நபர், பை ஸ்ரீலங்கன்ஸ், பை ரவி, பை ராஜா, ஏதோ ஒரு சொல்லு அங்க வந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் பிடிச்சிட்டோம். இல்ல இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ் சொல்லுவோம். அது கட்டமைக்கப்பட்ட மொழி, சரி, அது உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. தானா உருவாகினான்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க எழுத்துக்களையும் கிராமரையும் எல்லா ஸ்ட்ரக்சரையும் பிற மொழிகள்லேருந்து எடுத்து தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனப்படி இங்கிலீஷ் வந்து ஒரு லேட்டஸ்ட் லாங்குவேஜா இருக்கிறது காரணம் இதுதான். they allow all the words from all the languages, right? they accept. இதெல்லாம் தான் இங்கிலீஷ் இன்னைக்கு உலகத்திலேயே மிக முக்கியமான மொழியா இருக்குது காரணம் acceptance from all the languages. எல்லா மொழிகளையும் சொற்களை எடுத்துக்கொள்றாங்க, ரைட்? ஸோ இப்ப நாங்க சில நேரடியாவே ஒரு வசனத்தை நாங்கள் கேள்வியை பேசிவா மாத்தி பார்ப்போம். Mary sent a letter. Mary sent a letter. Mary ஆனுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினாள். இப்ப உங்களை பார்த்தோன்னு தெரியுது இறந்த கால வசனம். சென்ட் என்றது பாஸ்ட் வேர்ப் ஆனதால நாங்கள் இதுல கேள்வியாக்கும் போது, இதை பேசிவாக்கும் போது யாருக்கு அனுப்பப்பட்டது கடிதம்? மேரிக்கு. மேரி ஆனுக்கு கடிதம். யாருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது? மேரியார். யாருக்கு? who was sent a letter by Mary. இதன் passive வசனம். passiveல கேள்வி எழுதுறதா யாருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது? who was sent a letter by Mary. மேரிக்கு ஆனுக்கு என்ன அனுப்பப்பட்டது? அதுக்கு நீங்க வாட் போடும். what was sent, என்ன அனுப்பப்பட்டது? what was sent me and by Mary. அப்ப இங்க செயலை செய்த நபரை கேள்வியா மாத்தினா பேசிவில வராது. ஆனால் செய்யப்பட்ட நபர் யாருக்கு அனுப்பப்பட்டது? என்ன அனுப்பப்பட்டது? யாருக்கு அனுப்பப்பட்டது? who was sent. இங்க who என்றது யார் யாருக்கு, ரெண்டுக்குமே who தான்.
ரைட். எதை என்ன எல்லாத்துக்கும் வாட் தான். தமிழ் மாதிரி நாங்கள் யாரை, யாருக்கு, யார் என்ற சொற்கள் எல்லாத்துக்குமே ஹூவத்தான் பயன்படுத்த போறோம். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? Who do you want to meet? யார் வந்தது? Who came? யாரை நீங்கள் கூப்பிட்டீர்கள்? Who did you call? யாருக்கு நீங்கள் ஏசுகிறீர்கள்? Who are you scolding? அப்ப யாரை, யாருக்கு, யார் எல்லா சொல்லுக்குமே நாங்க ஹூ என்ற சொல்லத்தான் பயன்படுத்துறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இப்ப லேட்டஸ்டா ஹூம் என்ற சொல்ல நாங்க பயன்படுத்துறது மிக அருகா இருக்கு. இப்ப யாரை நீங்க பார்க்கணும், ஹூம் டு யூ வாண்ட் டு மீட் கேட்கலாம்னு நினைக்கிறோம். அது சரி, கிராமட்டிக்கலா கரெக்ட். பட் நாங்க ஸ்போக்கன்ல whom do you want to meet அப்படின்னு கேட்க மாட்டோம். who do you want to meet? what do you want to buy? where do you want to go? கேள்வி சொல்லு ஹூவையே நீங்க பயன்படுத்துங்க. அப்ப யாருக்கு அனுப்பப்பட்டதுக்கு who was sent, என்ன அனுப்பப்பட்டது what was sent, who was sent, ரைட். அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க படிச்சு கொண்டால் உங்களுக்கு பேசிவில கேள்விகளை உருவாக்கலாம். கதைக்கும் போது நாங்கள் பேசிவில கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் when you are sitting for an exam or IELTS exam அல்லது A-level English exam, O-level English exam படிக்கிற பிள்ளைகள் கேள்வியை பேசிவில கேட்க பழகுங்க. கேள்வி ஸ்ட்ரக்சர் இதுதான். கேள்வி சொல்லு ஃபர்ஸ்டா வர வேணும். அடுத்தது பீஃபோம். எப்பொழுது இந்த வீடு கட்டப்பட்டது? இந்த வீடு எப்போது கட்டப்பட்டது? அப்ப இதுல வந்த கேள்வி சொல்ல பாருங்க, எப்போது, அதை முதல் போட்டுக்கொள்ளுங்க. when. பட்டது உங்களுக்கு தெரியும், பட்டதுக்கு was போடுவோம். when was. என்ன எழுவாய் வந்து this house. when was this house? and past participle built. எப்போது இந்த வீடு கட்டப்பட்டது? நாங்க பட்டது என்று சொல்லத்தான் ரெண்டாவது போடுவோம். அது நிகழ்கால கேட்டீங்கன்னா இஸ் போடுவோம், அவ்வளவுதான். எப்பொழுது வீடு கட்டப்படுகிறது? when is the house built. எப்பொழுது வீடு கட்டப்படும்? when will the house be built. எதிர்கால கேள்வியில will be வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா will be போடும்போது will போட்டு எழுவாய் வந்துதான் be வரும். உதாரணத்துக்கு when will this house இங்க வரும் இடையில, பிறகுதான் நீங்க be போடலாம். when will this house be built, இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. when will this house be built. எப்பொழுது இந்த வீடு கட்டப்படும்? அவர் எப்பொழுது விடுவிக்கப்படுவார்? எப்பொழுது when, படுவாருக்கு will, அவர் he be released. when will he be released. எப்பொழுது அவர் விடுவிக்கப்படுவார்? will be he என்று வராது, will he be, will be வராது, இங்க he தான் வந்தார். அப்ப எழுவாய்க்குரிய சொல்லு ரெண்டாவது வந்து will beல மட்டும்தான் இந்த சிக்கல் வருது. wilலும் beயும் ஒன்றா வராது. கேள்வி கேட்கும் போதும் where will you be tomorrow, what will you be doing tomorrow, how old will you be next year. பாருங்க, will you be, will he be கேள்வி அமைக்கும் போது அதுதான் அந்த will beல ஒரு சிக்கல் வரப்படுது. மற்றும்படி am, is, or was வேற நாங்க உடைக்க தெரியல, அது ஒரு சொல்லுதான். will be ரெண்டு சொல்ல இருக்கிறபடியே தான் நாங்க அந்த சிக்கல் வருது. இதை பிடிச்சுக்கொள்ளுங்க, இது வந்து பெரிய பிரச்சனையே இல்லை. எப்பொழுது, எங்கே அந்த வீடு கட்டப்பட்டது? where was the house built. எங்கே அந்த வீடு கட்டப்படும்? where will the house be built. இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. will be வரும்போது must be, can be, எந்த be form வந்தாலும் கேள்வியில இது உடைக்கப்படும். எப்பொழுது, எப்போது இந்த பணம் கட்டப்பட வேண்டும்? must be, பட வேண்டும் must be, படலாம் may be, படும் will be. அப்ப எங்களுக்கு will be தெரிஞ்சா அதே பேட்டர்ன்ல தான் may be, can be, should be, must be, would be, இப்படி நிறைய பி ஃபார்ம் இருக்கு, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நாங்க. நம்முடைய பேசிவ்ல இந்த பி ஃபார்ம்ஸ் வரும்போது நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் என்னத்துல வருது, என்ன மீனிங். உதாரணத்துக்கு இந்த கடிதம் உடனே இந்த 2 நாளைக்குள் அனுப்பப்பட வேண்டும். அவங்க must be, பட வேண்டும். படும் என்றதுக்கு நீங்க will be பாவிக்கிறது மாதிரி
பட வேண்டும் must be. என்னடா வேண்டும் என்ற சொல்லுங்க must. அதனுடைய must be. படலாம் maybe. should be இருக்கு. அது கொஞ்சம் must மாதிரி mustக்குரிய சொல்லுத்தான். மஸ்டும் ஷுட்டும் ஒரே மீனிங்கா இருந்தாலும் மஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கூடின வேர்டா நாங்க பயன்படுத்தோம். ஒரு ஸ்ட்ரென்த் குறைஞ்ச வேர்டா ஷுட்டை பாவிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மஸ்டுக்கும் ஷுட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கர் தேன் ஷுட். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். இது படும், இது பட வேண்டும், படலாம், இதுவும் பட வேண்டும். அப்ப இதுல கேள்வி கேட்கும் போதும் இதே உடைக்கத்தான் வேணும். எப்பொழுது இந்த கடிதம் அனுப்பப்பட வேண்டும்? எப்போது? when this letter, when this letter, when must, I'm sorry, இங்க must வரும். when must this letter be sent? must வந்து பிறகு இது வரும் இடையில. எப்படி வில்லுக்கு நாங்க மாத்தணும்? when will he be? அதே மாதிரி when must this letter be sent? எப்பொழுது இந்த கடிதம் அனுப்பப்பட வேண்டும்? யாருக்கு அனுப்பப்பட வேண்டும்? who must this letter be sent? அதே ஸ்ட்ரக்சர் தான், கேள்வி சொல்ல மாத்திரம். எப்பொழுது அனுப்பப்பட வேண்டும்? when must this letter be sent? யாருக்கு அனுப்பப்பட வேண்டும்? who must this letter be sent? எங்கே அனுப்பப்பட வேண்டும்? where must this letter be sent? right? அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே பேட்டர்னா தான் இருக்கும். அதனுடைய உங்களுக்கு ஈஸியா பிடிச்சுக்கொள்ளலாம். ஆனா மீனிங் பார்த்துக்கொள்ளுங்க. அனுப்பப்படும் வேணா தமிழையும் எழுதி விடுறேன். படும், பட வேண்டும், படலாம், இதுவும் பட வேண்டும். இந்த சொற்களை இந்த மீனிங்ல நாங்க பார்ப்போம். ஆனபடியால் நீங்க மீனிங்கை பிடிச்சுக்கொள்ளுங்க. ரைட்? எத்தனை பேர் அனுப்பப்பட வேண்டும்? எத்தனை பேர்? how many. எத்தனைக்கு how many போடுறோம். how many people, right? how many people, எத்தனை பேர். must be sent. இங்க உடைக்க தேவையில்லை என்ற கேள்வி எழுவாயே கேள்வியா வருது. how many people must be sent. இங்க தேவையில்லை. ரைட்? இந்த கேள்வியில் உடையது when must this letter be sent. when this letter must be sent என்று சொல்ல தேவையில்லை. when must this letter be sent. இங்க எழுவாய் வந்து இடையில வர்றபடியால், இங்க எழுவாயே கேள்வியா வர்றபடியால் எங்களுக்கு where must, when must, how long, how far எல்லா கேள்வி சொல்லும் உங்களுக்கு தெரியும். அப்படி இன்றைய பாடத்தில் நாங்க பார்த்தது எப்படி ஒரு பேசிவ்ல கொஸ்டினை அமைக்கிறது. அப்ப மறுபடி சொல்றேன், பேசிவ் கொஸ்டின் அமைக்கும் போது கொஸ்டின் வேர்டை முன்னுக்கு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா அந்த ஹெல்பிங் வெர்ப். இங்க பேசிவ்ல பாத்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்ப் பி ஃபார்மே தான், வேற ஒரு டூ டஸ் டிட்டுக்கு டம் இல்ல. பி ஃபார்ம் மட்டும். அது am, is, are, was, were, will be, can be, may be, should be, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அடுத்தது பேசிவுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிளே தான். அப்ப இதுல பேசிவ்ல சிக்கல்கள் குறைவு. எங்களுக்கு ஒரே ஒரு பி ஃபார்ம் தான் இருக்குது. மற்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சொற்கள்ல பிரச்சனை இல்லை, வேற வேற சொல்லு வராது. இப்ப மற்ற வசனங்களை பாருங்க. வேர் ஆர் யூ கோயிங், வேர் டிட் யூ கோ, சொல்லை மாற்ற வேண்டி வருது. எங்கே போகிறாய், வேர் ஆர் யூ கோயிங். எங்கே போறாய், வேர் டிட் யூ கோ. எங்கே நாளைக்கு போவாய், வேர் வில் யூ கோ. கோ, கோயிங் ரெண்டும் மாறி மாறி வருது. இங்க அப்படி ஒன்று இல்லை. பேசிவ்ல உங்களுக்கு சென்டென்ஸ இலகுவா உருவாக்கலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் பயன்படுத்துறோம். அதே போல கேள்வி ஆகும் போதும் அதே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த பேசிவ் ஃபார்ம்ன்றது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த இங்கிலீஷ் கிராமர். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் as well as written English. அப்போ இதை நல்லா படிச்சு கொள்ளுங்க. We will meet in our next video. Thank you for watching.